ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கிறேங்க. மோஸ்ட்லி யாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அட்டகாசமான ஒரு ஃப்ரை ஐட்டம், மட்டன் ஃப்ரை, ஆட்டுக்கறி வறுவல். சிம்பிளாக செய்ய போகிறேன். ஆனால் எப்பவும் போல் டேஸ்ட்டு ரொம்ப தூக்கலாக அசத்தலாக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லேட் பண்ணாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே வந்துடும். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். மட்டனை நல்லா அலசி கழுவி குக்கரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க, மஞ்சள்தூள் சேர்த்துக்கங்க. குக்கர் மூடி போட்டுருங்க. ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு 7 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ விசில் வந்தாச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். குக்கரை கீழே இறக்கி வச்சிடுறேன். இப்போ மறுபடியும் ஸ்டவ்வில் சட்டி வச்சுக்கிறேங்க. நான் சட்டியில் தான் செய்வேன். நீங்கள் என்ன பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரம் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு ஃபஸ்ட்டு சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, இந்த வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் 2 சேர்த்துருக்குறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து நறுக்கிட்டு இப்போ நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கணும். வதங்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. நல்ல வாசமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு இது கூட தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா பழுத்ததாக இருக்கணும். நான் ஒரே ஒரு தக்காளி, நல்லா பெருசாக இருந்தது தக்காளி, அதனால் ஒரே ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா குழைய வதங்கணும். இப்போ இதை வதங்கிறதுக்குள்ளர நம்ம ஏற்கனவே வேக வச்சு இறக்கி வச்சுருக்கிற மட்டனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், பார்க்குறப்பவே தெரியும் சூப்பராக வெந்திருக்குற. பாருங்கள், ரொம்ப அப்படியே பஞ்சு பஞ்சாக குழையவும் இல்லை, அதே மாதிரி வேகாமல் நெத்தாகவும் இல்லை. கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம வதக்கிக்கிட்டு இருக்க வெங்காயம், தக்காளி கூட சேர்த்துக்கலாம். அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்படி விடுறப்ப வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ இது கூட நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். மிளகாய்த்தூளை நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, இந்த தூளை தான் எல்லாத்துக்குமே நான் பயன்படுத்துவேன். அந்த தூளை எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம். ரொம்ப நேரம் ஃப்ளேமை ஹைலியே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான். அதுக்கப்புறமேட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம குக்கரில் வேக வச்ச தண்ணி மட்டும்தான். அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ராவாலாம் நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கலை. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுற போகிறோம். ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு ஃபுல் சிம்மில் விட்டு அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் கறி வேக வச்ச அந்த குக்கர் மூடியவே மேலே இப்போ மூடி வச்சுருக்கிறேன். இந்த கேப்பில் ஒரு இடிக்கல் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இடித்து நான் வச்சுருக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு மட்டன் வெந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. பாருங்கள், சூப்பராக வாசனை வருதுங்க. ஓப்பன் பண்ணுறப்பவே அட்டகாசமாக இருக்குது ஸ்மெல்லு. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு மட்டன். இப்போவே தேவைப்படுறவங்க அந்த பெப்பர் தூவி ஆஃப் பண்ணிடலாம். பட் நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் செய்ய போகிறேன்.
இன்னும் நல்லா தண்ணி வற்றி வெறும் மட்டன் மட்டும் இருக்கிற மாதிரி செய்ய போகிறேன். அதனால் மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே விட்டுடுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இடித்து வச்சுருந்த அந்த மிளகு சீரக தூள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக மட்டன் சிக்கன் நீங்கள் எது ஃப்ரை பண்ணாலும் சரி, ஃபைனலாக நீங்கள் பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு இறக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மட்டன் செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய் மட்டும் கிடையாது, மட்டன்லேயே இருக்கும் இல்லைங்களா ஃபேட், அது நல்லா கரைஞ்சி மேலே நல்லா மிதந்து வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆயாச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இறக்கி வச்சு 1/2 hour ஆனாலும் கொதிக்க கொதிக்க அப்படியே இருக்கும். அதுதாங்க மண் சட்டியினுடைய ஸ்பெஷலே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டினரி பாத்திரத்தில் செய்கிறத விட மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ மட்டன் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. கீழே இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பீஸ் எடுத்து ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் குக்கரில் ரொம்ப விசில் விட்டுட்டிங்க, 10 விசில் 12 விசில் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப பஞ்சு பஞ்சாக ஆகிடும். அது பார்த்திங்கன்னா அப்படியே குழஞ்சி போன மாதிரி இருக்கும். ஒரு 7 விசிலோடு நிப்பாட்டிக்கிங்க. அப்போ தான் இந்த மாதிரி பீஸாக நமக்கு கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு பீஸ் எடுத்து நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னுட்டு. ரொம்ப சூடாக இருக்கா, அதனால எடுக்க முடியல பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம பெருசாக இதில் அந்த பொடி இந்த பொடின்னு எதுவுமே சேர்க்கல, ஆனாலும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி காரம் சாரமாக நிறைய ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ நான் கிளம்புறேன். பாய்.